அதிகாலையின் அமைதியில் பை பரிஸ் வெஸ்லிஹேப். அத்தியாயம் 13. காட்டிலிருந்து வெளிவந்த அழிவு வேலையினரை தான் கணக்கிட்ட காளையை வஸ்கோ திடீரென நினைத்து கொண்டான். இடது தோளருகே சோனியா கிசுகிசுத்தையும் லீசா பிரிச்சிக்கினாவின் அகல திறந்த விழிகளையும் மரப்பட்டை சோடோடு அணிந்திருந்த காளியாவையும் நினைவுபடுத்தி கொண்டான். நினைவுபடுத்தி கொண்டு உரக்க வாய்விட்டு சொன்னான், லீசா இடம் போய் சேரவில்லை போல் இருக்கிறது. தடிமல் பிடித்த கரகரத்த குரல் சதுப்பு நிலத்தில் மந்தமாக பரவி மறைந்தது. பின்பு முன்போலவே நிசப்தம் நிலவியது. இந்த அழிந்து போன இடத்தில் கொசுக்கள் கூட ரிங்காரமின்றி அமர்ந்திருந்தன. சர்ஜன்ட் மேஜர் பெருமூச்சு விட்டு உறுதியுடன் சேற்றில் இறங்கினான். கொம்பை ஊன்றி நடந்து கரை சேர்ந்தவன் ரேனியாவையும் ரீதாவையும் நினைத்து அவர்கள் உயிரோடு இருப்பதாக நம்பினான். தன்னிடம் இருந்த ஆயுதம் எல்லாம் இடையில் தொங்கிய கைத்துப்பாக்கி ஒன்றுதான் என்பதையும் நினைவுபடுத்தி கொண்டான். ஜெர்மானியர் இங்கே ஓர் ஆளை நிறுத்தியிருந்தார்கள் என்றால் கூட சர்ஜன்ட் மேஜர் சேற்றில் முகம் குப்பர விழுந்து மடக்கி போக நேர்ந்திருக்கும். 2 அடி தூரத்திலிருந்து பகைவர்கள் அவனை சுட்டு தீர்த்திருக்க முடியும். ஏனென்றால் அவன் மார்பால் சேற்றை தள்ளிக்கொண்டு கரைக்கு சென்றான். விழுந்து மறைந்து கொள்ளக்கூட வகையில்லாமல் இருந்தது. ஆனால் ஜெர்மானியர் ஒருவனையும் நிறுத்தி வைக்கவில்லை. எனவே வஸ்கோ தங்குத்தடையில்லாமல் அறிமுகமான ஆற்றுப்பெருக்கை அடைந்து ஒரு விதமாக முகம் கை கழுவிக்கொண்டு வயிறு நிறைய தண்ணீர் பருகினான். பிறகு சட்டைப்பையை துழாவி ஒரு காகிதத்தை எடுத்து உலர்ந்த பாசியை அதில் வைத்து சுருட்டி புகைத்தான். இப்பொழுது சிந்தனை செய்யவும் முடிந்தது. பகைவரில் சரியாக 1/4 பேரை கொன்றுவிட்டான் என்றாலும் முந்தைய நாள் சண்டை முழுவதிலும் அவன் தோல்வியே அடைந்தான் என்று தோன்றியது. ஜெர்மானியரை தடுத்து நிறுத்த அவனால் முடியவில்லை. தன் படையினரில் சரிபாதி பெயரை எல்லாம் போர் தளவாடங்களையும் இழந்துவிட்டான். ஒரே கைத்துப்பாக்கி அவனிடம் எஞ்சியிருந்தது என்பதால் அவன் தோல்வி அடைந்தான் என்பது தெளிவாக இருந்தது. என்னதான் மழுப்பினாலும் என்னதான் சப்பைக்கட்டு கட்டினாலும் நிலைமை படு மோசமாயிருந்தது. எல்லாவற்றிலும் மோசமானது என்னவென்றால் ஜெர்மான் அழிவு வேலையினரை எந்த திக்கில் தேடுவது என்பது அவனுக்கு தெரியாததான் இருந்தது. வஸ்கோவுக்கு கைப்பையை இருந்தது. பசியினாலோ நாற்று பாசி சுருட்டினாலோ தனிமையாலோ குளவிகள் போல மூளையில் மொய்த்த எண்ணங்களாலோ தெரியவில்லை. இந்த எண்ணங்கள் குளவிகள் போல கொட்டத்தான் செய்தன, தேன் தரவில்லை. தன் படையினரிடம் அவன் போய் சேர்வது சந்தேகமின்றி அவசியமாயிருந்தது. அவனிடம் எஞ்சியவர்கள் 2 பெண்கள்தாம் என்றாலும் மிகவும் விஷயம் தெரிந்தவர்கள். அவர்கள் மூவரும் சேர்ந்து வலிய படையாக இருந்தார்கள். ஆனால் அவர்களிடம் தாக்குவதற்கு போர் தளவாடங்கள் இல்லை. ஆகவே கமாண்டர் என்ற முறையில் அவன் 2 கேள்விகளுக்கு ஒரே சமயத்தில் பதில் கண்டுபிடித்தாக வேண்டியிருந்தது. என்ன செய்வது, எதை கொண்டு சண்டை செய்வது என்பதை அந்த கேள்விகள். முதலில் தானே நிலைமையை தெளிவுபடுத்தி கொள்வதும் ஜெர்மானியரை தேடி பிடிப்பதில் ஆயுதங்களை முயன்று பெறுவதுமே இவற்றுக்கு விடை காண்பதற்கான ஒரே வழி. தலைக்கு நாள் ஓட்டத்தின் போது ஜெர்மானியர் தயக்கமில்லாமல் அடி வைத்தார்கள். ஆகையால் காலடி சுவடுகள் நிறைய இருந்தன. வஸ்கோ வரைபடத்தை போல அவற்றை வழிகாட்டியாக கொண்டு நடந்தான். எந்த சுவடு எதை சேர்ந்தது என்பதை ஆராய்ந்து பார்த்து கணக்கிட்டான். இந்த கணக்கின்படி அவனை துரத்தி கொண்டு வந்த ஜெர்மானியரின் எண்ணிக்கை 10க்கு மேல் இல்லை என்று தெரிந்தது. ஒன்றா ஒருவன் ஜாமான்களை பார்த்து கொள்வதற்கு அமர்த்தப்பட்டிருப்பான். அல்லது இன்னும் ஒரு ஜெர்மானியனை வஸ்கோ சுட்டு தள்ளியிருக்க வேண்டும். ஆயினும் ஜெர்மானியர் 12 பேர் என்று எண்ணுவதே சரியாகப்பட்டது. ஏனென்றால் தலைக்கு நாள் குறிப்பார்த்து சுட நேரமில்லை. இவ்வாறு அடிசுவடுகளை பின்பற்றி காட்டோரத்தை அடைந்தான் வஸ்கோ. அங்கிருந்து ஓப் ஏரியும் சினியூயின் குன்றுத்தொடரும் மீண்டும் பறந்திருந்தன. வலப்புறம் சென்றிருந்தான். தேவதாரு மரசோலையும் புதர்களும். வஸ்கோ அந்த இடத்தில் சற்று நின்று சுற்றுமுற்றும் கண்ணோட்டினான். ஆனால் தன்னவர்களோ வேற்றோரோ அவன் பார்வையில் படவில்லை. அவனுக்கு எதிரே இருந்தது அமைதி, நிசப்தம்.
காளையின் வனப்பு. இந்த வனப்பில் எங்கே மறைந்திருக்கார்கள்? ஜெர்மான் தானியங்கி துப்பாக்கி படையினரும் சாதாரண துப்பாக்கிகள் வைத்திருந்த 2 ரஷ்ய பெண்களும் அந்த பாறைகளில் பெண்களை தேடி காண எவ்வளவு ஆசை உண்டாயிற்று. எனினும் சர்ஜன் மேஜர் காட்டிலிருந்து வெளிவரவில்லை. அவன் தன்னை ஆபத்துக்கு உள்ளாக்கிக் கொள்வது கூடாதாயிருந்தது, அறவே கூடாததாயிருந்தது. ஏனெனில் வெல்லப்பட்டுவிட்ட வருத்தமும் சோர்வும் எவ்வளவுதான் இருந்தாலும் தான் தோற்றுவிட்டதாக மனதுக்குள் கூட அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. அவனை பொறுத்தவரை சண்டை இத்துடன் தீர்ந்து முடியவில்லை. சுற்றுப்புறம் பரப்பையும் அமைதியையும் பார்வையிட்ட பின் வஸ்கோ மீண்டும் காட்டுக்குள் புகுந்து குன்றுத் தொடரை சுற்றி கொண்டு லெகோன்தோவா ஏரிக்கரையை நோக்கி நடந்தான். இப்பொழுது கணக்கிடுவது கழித்தல் கணக்கு போன்று எளிதாயிருந்தது. தலைக்கு 4 ஜெர்மானியர். இரவு வெகுநேரம் வரை அவனை துரத்தினார்கள். வெளிர் இரவு காலந்தான் என்றாலும் தெளிவற்ற நிலைமையில் முன்னேறுவது ஜெர்மானியருக்கு சாதகமாய் இல்லை. அவர்கள் விடியும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. அவ்வாறு காத்திருப்பதற்கு எல்லாவற்றிலும் சௌகரியமான இடம் லெகான்தோவா ஏரியை அடுத்த காடுகள்தான். ஏனென்றால் ஏதேனும் நேர்ந்தாலும் சதுப்பு நிலத்தின் பக்கம் பின்வாங்க வேண்டியது. எனவேதான் வஸ்கோ பழக்கமான கணவாய் பாறைகளிலிருந்து பழக்கமற்ற இடத்துக்கு நடந்தான். இங்கே அடிசுவடுகள் திடீரென மறைந்துவிட்டன. எனவே வஸ்கோ எச்சரிக்கையுடன் ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு நடந்தான். ஆனால் காட்டில் சந்தடி இல்லை. பட்சிகள் மட்டுமே தத்தி தத்தி பறந்து கொண்டிருந்தன. அக்கம் பக்கத்தில் ஆட்கள் இல்லை என்பதை அவற்றின் கத்தல்களிலிருந்து வஸ்கோ தெரிந்து கொண்டான். இவ்வாறு அவன் நெடுநேரம் நடந்தான். தான் வீணாக நடப்பதாகவும் கணக்கில் பிசகு செய்து விட்டதாகவும் ஜெர்மானியரை அவர்கள் இல்லாத இடத்தில் தேடுவதாகவும் அவனுக்கு தோன்றலாயிற்று. ஆனால் உள்ளுணர்வு தவிர வேறு வழிகாட்டி கூறிகள் இப்பொழுது அவனிடம் இல்லை. உள்ளுணர்வோ அவன் தேர்ந்தெடுத்தது சரியான வழியே என்று கூறியது. தன்னுடைய வேட்டைக்கார உள்ளுணர்வை சந்தேகிக்கவும் நிலைமையை மீண்டும் ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கவும் அவன் தொடங்கினான். அதற்குள் ஒரு முயல் அவன் எதிரே துள்ளி ஓடிற்று. அது திறப்புக்கு பாய்ந்து சென்று வஸ்கோ இருப்பதை உணராமல் பின்கால்களில் அமர்ந்து திரும்பி பார்க்கலாயிற்று. அது மிரண்டிருந்தது. மனிதர்களை அவ்வளவாக அறியாத அந்த முயல் மனிதர்களை கண்டு மிரண்டு ஆவலுடன் பார்த்தது. சர்ஜன் மேஜர் முயல் போலவே காதுகளை கூராக்கி கொண்டு அது பார்த்த திக்கில் நோக்கலானான். ஆனால் அவன் எவ்வளவோ கூர்ந்து பார்த்ததும் எவ்வளவோ கவனமாக கேட்டும் அசாதாரணமான எதுவும் அவனுக்கு புலப்படவில்லை. முயல் ஆல்டர் மர சோலைக்குள் ஓடிவிட்டது. வஸ்கோவின் கண்களில் கூச்சத்தால் கண்ணீர் துளித்தது. ஆயினும் அவன் எங்கேயோ நின்று கொண்டிருந்தான். ஏனென்றால் தனது செவிகளை காட்டிலும் அதிகமாக இந்த முயலை அவன் நம்பினான். அதனால்தான் அந்த முயல் நோக்கிய திக்கில் ஓசையின்றி மிக மெதுவாக நிழல் போல படர்ந்து சென்றான். முதலில் அவன் கண்களுக்கு ஒன்றும் தட்டுப்படவில்லை. பின்பு புதர்களின் ஊடாக பழுப்பான ஒன்று தென்பட்டது. சில இடங்களில் பாசி படர்ந்த ஏதோ விந்தையான ஒன்று. வஸ்கோ மூச்சு காட்டாமல் நடந்து புதர்களை கைகளால் விலக்கியவன் குடில் ஒன்றின் பாசி படர்ந்த பழைய கால சுவற்றை கண்ணுற்றான். லெகான்தோவா மடம் என்று புரிந்து கொண்டான் வஸ்கோ. மெதுவாக நகர்ந்து சுவற்றின் மூலையை அடைந்தான். கிணற்றின் உலர்த்த மரக்கைப்பிடி சுவரும் புல்மண்டிய பாதையும் ஒற்றை கிளியில் கோணலாக தொங்கிக் கொண்டிருந்த கதவும் அவன் பார்வையில் பட்டன. கை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு காதுகள் இறையும் வரை உற்று கேட்டுவிட்டு கதவருகே சென்று நிலை சட்டத்தையும் துருவிய தாழ்பாலையும் உற்று நோக்கினான். மிதிப்பட்ட புல்லையும் படியில் இன்னும் உலராத அடி சுவட்டையும் கண்டான். இந்த கதவு 1 மணி நேரம் முன்புதான் உடைத்து திறக்கப்பட்டிருக்கும் என்று புரிந்து கொண்டான். எதற்காக என்று கேள்வி எழுந்தது. ஆளற்ற மடத்தின் கதவையோ ஜெர்மானியர் வெறும் ஆவல் காரணமாக உடைத்திருக்க மாட்டார்கள். அது அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர்கள் தங்கிடம் தேடினார்கள் என்று ஆகிறது. ஒருவேளை அவர்களின் காயம்பட்டவர்கள் இருப்பார்கள், அல்லது எதையேனும் மறைத்து வைப்பது அவசியமாகியிருக்கும். வேறு காரணம் சர்ஜன் மேஜருக்கு புலப்படவில்லை.
எனவே அடிசுவட்டை வீணாக பதிக்காமல் இருக்கும் பொருட்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் புதர் மறைவுக்கு திரும்பினான். அடர்ந்த புதர் மறைவுக்கு பதுங்கிக் கொண்டான். கொசுக்கள் அவனை விடாது கடித்தன. அதற்குள் எங்கோ கருச்சான் கத்தியது. பின்பு கிளை சடசடத்தது. ஏதோ கிணுகிணுத்தது. பின்னர் காட்டிலிருந்து 12 ஜெர்மானியரும் ஒருவன் பின் ஒருவராக லெகான்தோவா மடத்துக்கு வந்தார்கள். 11 பெயர் சுமைகளை எடுத்து வந்தார்கள். 12ஆம் அவன் தடியை ஊன்றியவாறு கடுமையாக நொண்டி நொண்டி நடந்தான். அவர்கள் மடத்தை நெருங்கி சிப்பாய்களை வைத்தார்கள். காயம் அடைந்தவன் உடனே படியில் உட்கார்ந்து விட்டான். ஒருவன் சுரங்க வெடிகளை குடிலுக்குள் கொண்டு வைக்க தொடங்கினான். மற்றவர்கள் புகைப்பிடித்தவாறு ஒருவர் மாற்றி ஒருவராக வரைபடத்தை பார்த்து ஏதோ பேசிக்கொண்டார்கள். கொசுக்கள் வஸ்கோவை பிடுங்கி தின்றன. குருதியை உறிஞ்சின. அவனோ கண்கொட்டா கூட அஞ்சினான். பக்கத்தில் ஜெர்மானிடமிருந்து 2 அடி தூரத்தில் கைத்துப்பாக்கியை இறுக பிடித்தவாறு உட்கார்ந்த எல்லா வார்த்தைகளையும் கேட்டான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. உரையாடல் புத்தகத்தில் ஒரு 8 ஜெர்மானிய வார்த்தைகளை மனப்பாடம் செய்திருந்தான். அவற்றையும் ருஷ்யன் எவனாவது நீட்டி முழுக்கி உச்சரித்தால்தான் தெரிந்து கொண்டான். ஆனால் யூகம் செய்ய தேவைப்படவில்லை. வரைபட பெட்டியை வைத்துக்கொண்டு நடுவில் நின்ற முதுநிலை அதிகாரி கையை ஆட்டினான். உடனே அந்த 10 பேரும் தானியங்கி துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு காட்டில் புகுந்தார்கள். அவர்கள் காட்டுக்குள் போய்க் கொண்டிருக்கையில் சிப்பங்களை உள்ளே எடுத்து வைத்தான். காயம்பட்டவன் எழுந்திருக்க உதவி குடிலுக்கு இட்டு சென்றான். கடைசியில் வஸ்கோ தாராளமாக மூச்சு விடவும் கொசுக்களை அடித்து விரட்டவும் முடிந்தது. இப்பொழுது எல்லாம் தெளிவாகிவிட்டது. விவகாரத்தின் முடிவு நேரத்தை பொறுத்திருந்தது. ஜெர்மானியர் சினியூஸின் குன்றுத்தொடருக்கு போனது காட்டுப்பழங்கள் பறிப்பதற்காக அல்லவே. லெகான்தோவா ஏரியை சுற்றி கொண்டு வளையமிடம் அவர்களுக்கு விருப்பமில்லை. கணவாய் வழியே செல்லவே அவர்கள் விடாபடியாக முயன்றார்கள். இப்பொழுது இடைவேளியை வேவு பார்க்கும் பொருட்டு சுமைகளை வைத்துவிட்டு சென்றார்கள். அவர்களை முந்தி போய் பெண்களை தேடி கண்டுபிடித்து மறுபடி சண்டை தொடங்குவது வஸ்கோவுக்கு எளிதாய்தான் இருந்தது. ஆனால் ஆயுதங்கள் இல்லாதது தடையாயிருந்தது. வெறுங்கைகளுடன் ஜெர்மானியரை வழிமறித்து நிற்பதை பற்றி எண்ணவே இடமில்லை. இந்த குடிலில் கோணல் கதவின் மறுபுறம் இப்பொழுது இருந்தன 2 தானியங்கி துப்பாக்கிகள். முழுதாக 2. பெரும் செல்வம். ஆனால் இந்த செல்வத்தை எப்படி கைப்பற்றுவது என்று வஸ்கோவுக்கு இன்னும் தெரியவில்லை. தூக்கமற்ற இரவுக்கு பின் குண்டுபட்ட கையுடன் ஆபத்தை மேற்கொள்வது பயனற்ற செயல். எனவே வஸ்கோ நிலைமையை தீர்க்கமாக ஆலோசனை செய்து ஜெர்மானியன் குடியிலிருந்து வெளிவருவதை எதிர்பார்த்து காத்திருந்தான். அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. அந்த அழிவு வேலைனன் கொசுக்கடியால் வீங்கிய முகத்துடன் நிச்சயமான அழிவை மேற்கொள்ள வெளியே வந்தான். அவனுக்கு தாகம் எடுத்தது போலும். தானியங்கி துப்பாக்கியை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு 2 குப்பிகளை இடையில் தொங்கவிட்டவாறு ஜாக்கிரதையாக வெளியே வந்தான். வெகு நேரம் உற்று பார்த்தான். கூர்ந்து கேட்டான். கடைசியில் சுவற்றை விட்டு விலகி கிணற்றை நோக்கி அடியெடுத்து வைத்தான். அப்பொழுது வஸ்கோ கைத்துப்பாக்கியை மெதுவாக உயர்த்தி போட்டிகளில் செய்வது போல மூச்சை அடக்கி கொண்டு பதற்றமில்லாமல் குதிரையை இழுத்து விட்டான். குண்டு வெடித்தது. ஜெர்மானியன் திடுக்கிட்டு முன்னே சாய்ந்தான். உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வஸ்கோ இன்னொரு முறை அவன் மேல் சுட்டான். பின்பு துள்ளி எழப் போனவன் கதவு இடுக்கில் துப்பாக்கியை பளிச்சிட்டதை தற்செயலாக கண்டு அசைவற்று போனான். காயமடைந்த 2ஆம் அவன் தன் தோழனுக்கு காப்பாக துப்பாக்கியை தயாராக பிடித்தவாறு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். வஸ்கோ கிணற்றுக்கு ஓடினால் குண்டுக்கு இரையாவது திண்ணமாய் இருந்தது. வஸ்கோவின் நெஞ்சு செல்லிட்டு போயிற்று. இதோ இந்த நொண்டி குண்டு வரிசையை சுடப்போகிறான். எதையும் குறிவைக்காமல் வெறுமே வானத்தில் சுடுவான். ஒலி எழுப்பி மற்ற ஜெர்மானியருக்கு அபாயத்தை அறிவிப்பதற்காக ஒரு நொடியில் மற்ற ஜெர்மானியர்கள் ஓடி வருவார்கள். காட்டை துருவி தேடுவார்கள். அதோடு சர்ஜன்ட் மேஜரின் ஆட்டம் ஓய்ந்துவிடும். 2வது தடவை கடுக்காய் கொடுப்பது சாத்தியமாய் இருக்காது. ஆனால் அந்த ஜெர்மானியன் எதனாலோ சுடாதிருந்தான். எதையோ எதிர்பார்த்தான். துப்பாக்கி குழாயை எச்சரிக்கையாக அசைத்தான்.
ஆனால் அபாய அறிவிப்பு செய்யவில்லை. தன் தோழன் கிணற்றின் சுவற்றில் முகத்தை அழுத்தியவாறு இன்னும் துடிதுடித்து கொண்டிருப்பதை பார்த்தான். ஆனாலும் உதவிக்கு மற்றவர்களை அழைக்கவில்லை. எதிர்பார்த்து கொண்டிருந்தான். எதை? திடீரென்று வஸ்கோ புரிந்து கொண்டான். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி செய்தான். இந்த பாசிஸ்ட் பதடி சாகிறவனும் இராணுவ உத்தரவு ஏரிக்கும் போன நண்பர்களும் இவனுக்கு ஒரு பொருட்டல்ல. தன்மேல் பகைவனின் கவனம் திரும்பிவிடக் கூடாது என்பது ஒன்றுதான் இவன் கவலையெல்லாம். கண்ணுக்கு தெரியாத எதிரிடம் பயந்து நடுங்கினான். பருத்த கட்டைகளாலான சுவற்றின் பின்னே சத்தம் காட்டாமல் கிடந்து உயிர் தப்பிவிட வேண்டும் என்பதே ஒன்றே அவனுடைய பிரார்த்தனை. ஆமாம், சாவை கண்முன்னே கண்டதும் ஜெர்மானியன் கோழையாகிவிட்டான், படுகோழையாகிவிட்டான். இதை புரிந்து கொண்டதும் சர்ஜன் மேஜர் நிம்மதியாக மூச்சுவிட்டான். கை துப்பாக்கியை உறையில் வைத்துவிட்டு ஜாக்கிரதையாக பின்னே நகர்ந்து விரைவாக மடத்தை சுற்றி சென்று மறுபுறம் இருந்த கிணற்றை நெருங்கினான். அவன் நினைத்தபடியே காயமடைந்த ஜெர்மனியன் கொல்லப்பட்டவன் பக்கம் பார்க்கவில்லை. சர்ஜன் மேஜர் பதற்றமின்றி அவன் அருகே ஊர்ந்து சென்று தானியங்கி துப்பாக்கியை இடைவாரிலிருந்து அதிகப்படி தோட்டா சட்டங்கள் கொண்ட பையையும் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு திரும்பினான். இப்பொழுது எல்லாம் அவனுடைய விரைவை பொறுத்திருந்தது. ஏனென்றால் அவன் சுற்று வழியாக நடந்தான். இங்கே ஆபத்தை மேற்கொள்ள நேர்ந்தது. அவன் தயங்காமல் மேற்கொண்டான். தலை தெறிக்க ஓடினான். குன்று தொடருக்கு இட்டுச் சென்ற தேவதாரு மரச்சோலையை அடைந்த பின்பே இளைப்பாறினான். இங்கே இருந்தன பழக்கமான இடங்கள். அவன் மார்பால் ஊர்ந்து பார்த்த இடங்கள். இங்கேதான் எங்கோ ஒளிந்திருப்பார்கள் அவனுடைய பெண்கள். அவர்கள் கிழக்கே போயிராவிட்டால் ஏதேனும் நேர்ந்தால் பின்வாங்கி விடும்படி அவர்களுக்கு உத்தரவிட்டிருந்தான். என்றாலும் அவர்கள் தன் கட்டளையை அப்படியே நிறைவேற்றியிருப்பார்கள் என்று இப்பொழுது வஸ்கோவுக்கு நம்பிக்கை உண்டாகவில்லை. அவனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. நம்ப விருப்பமும் இல்லை. அவன் இளைப்பாறினான். எங்கேயாவது ஜெர்மானியரின் குரல்கள் கேட்கின்றனவா என்று உற்று கவனித்தான். பின்பு ஒரு நாள் முன்னர் ரீத்தாவுடன் நடந்த பாதை வழியே சினிஹூவின் குன்றுத்தொடருக்கு சென்றான். அப்பொழுது எல்லோரும் உயிரோடு இருந்தார்கள். லீசா, பிரிச்சிக்கினா தவிர எல்லோரும். ரீத்தாவும் ரேனியாவும் பின்வாங்கி சென்றதுதான் இருந்தார்கள். வெகு தூரம் அல்ல. தலைக்கு 4 காலை ஜெர்மானியரை ஏற்பதற்காக நாடகமாடிய மறுகரைக்கு. வஸ்கோ இதை பற்றி நினைக்கவில்லை. பாறைகளின் இடையிலோ முந்தைய இடங்களிலோ அவர்களை காணுமாயால் ஆற்றின் கரைக்கு வந்தான். தேடுவதற்காக அல்ல, வெறும் மனக்கலக்கம் காரணமாக. தான் தனியாளாக எஞ்சியிருப்பதை, குண்டுபட்ட கையுடன் தன்னந்தனியாய் ஆகிவிட்டதை திடீரென்று புரிந்து கொண்டான். அவனுடைய மனதை ஏக்கம் கவ்வியது. மூளை ஒரேடியாக குழம்பிற்று. அவன் கரைக்கு வந்தபோது சுயநினைவை அற்றவனாக இருந்தான். ஆற்று நீரை குடிப்பதற்காக மண்டியிட்டு அமர்ந்தான். அதற்குள் வஸ்கோ என்று யாரோ கிசுகிசத்து அவன் காதில் கேட்டது. வஸ்கோ, தோழர் சர்ஜன் மேஜர் என்று அதைத் தொடர்ந்து யாரோ கூவி அழைத்தார்கள். தலையை சட்டென திருப்பினான். அவர்கள் ஆற்றின் குறுக்கே ஓடி வந்தார்கள். ஸ்கர்ட்டுகளை தூக்கி கொள்ளாமல் நேரே தண்ணீரில் ஓடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி பாய்ந்தான். அங்கே தண்ணீரிலேயே தழுவி கொண்டார்கள். 2 பேரும் ஒரே சமயத்தில் அவனை கட்டிக்கொண்டு தொங்கி அழுக்கடைந்த வியர்த்த மழிக்காத முகத்தில் முத்தமிட்டார்கள். அட, என்ன நீங்கள் பெண்களா, என்ன நீங்கள்? ஆனால் அவன் கண்கள் நீர் மல்கின. இமைகளில் கண்ணீர் துளித்து நின்றது. அவன் பலமிழந்து விட்டான் போலும். தனது பெண்களின் தோள்களை அணைத்தவாறு அவர்களோடு அக்கறை சென்றான். ரேனியா அவனோடு ஒட்டிக்கொண்டு அவனுடைய மழிக்காத முகத்தை வருடினாள். அட என் பெண்களே, அருமை பெண்களே, ஏதாவது சாப்பிட்டீர்களா? கொஞ்சமாவது உறங்கினார்களா? எங்களுக்கு விருப்பம் உண்டாகவில்லை தோழர் சர்ஜன் மேஜர். உங்களுக்கு நான் இப்பொழுது எந்த வகையில் சர்ஜன் மேஜர்? தங்கச்சிகளே, நான் இப்பொழுது உங்கள் அண்ணன். என்னை பெத்தோத் என்றே கூப்பிடுங்கள், அல்லது அம்மா கூப்பிட்டது போல பெத்தியா என்று அழையுங்கள். அவர்களுடைய ஜாமான் பைகளும் சுருட்டிய மேல்கோட்டுகளும் துப்பாக்கிகளும் புதர்களுக்குள் வைக்கப்பட்டிருந்தன. வஸ்கோ தன் ஜாமான் பையை உடனே எடுத்து அவிழ்க்கத் தொடங்கினான். அதற்குள் காலியாவோ என்று கேட்டாள் ரேனியா.
தனிந்த குரலில் தயக்கத்துடன் கேட்டாள். அவர்கள் விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டார்கள். நிச்சயப்படுத்திக் கொள்வதுதான் தேவைப்பட்டது. சர்ஜன் மேஜர் பதில் சொல்லவில்லை. மௌனமாக பையை அவிழ்த்து விரைத்து போயிருந்த ரொட்டியையும் கொழுப்பையும் மது குப்பியையும் எடுத்தான். 3 குவளைகளில் மது ஊற்றினான். ரொட்டியை துண்டுகளாக வெண்டான். கொழுப்பை நறுக்கினான். பெண்களுக்கு கொடுத்துவிட்டு தன் குவளையை உயர்த்தினான். நம்முடைய தோழர்கள் வீரமரணம் அடைந்து விட்டார்கள். காலியா துப்பாக்கிச் சண்டையில் உயிர் துறந்தாள். லீசா பிரிச்சிக்கினா புதை சேற்றில் அவிழ்ந்து விட்டாள். ஆகவே சோனியாவை சேர்த்து 3 பேரை நாம் இழந்துவிட்டோம். இது உண்மை. ஆனால் முழுதாக ஒரு பகலும் இரவும் பகைவர்களை இங்கே ஏரிகளின் நடுவே சுற்ற வைத்தோம். ஒரு முழு நாள். இப்பொழுது இன்னும் ஒரு நாள் அவர்களை தடுத்து நிறுத்துவது நம்முடைய பொறுப்பு. நமக்கு உதவி கிடைக்காது. ஜெர்மானியர் இங்கே வருகிறார்கள். ஆகவே நமது சகோதரிகளின் நினைவுக்கு அஞ்சலி செலுத்துவோம். பிறகு சண்டை போட நேரம் வந்துவிடும். இது கடைசி சண்டையாக இருக்கும் என்று எண்ணுகிறேன்.